உலகத்தில் சோதனைகள் ஏற்படும் பொழுது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு 10 விதமான பாக்கியங்களை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். அந்த 10 விதமான பாக்கியங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த உலகமே ஒரு விதமான சோதனை களம். ஒரு சோதனை முடிந்ததற்கு பிறகு இன்னொரு சோதனை ஆரம்பித்துவிடும். இந்த சோதனையுடைய சமயத்திலே யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆச்சரியமான பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹதீஸிலே கூறினார்கள். திர்மிதியுடைய ரிவாயத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா அஹப்பல்லாஹு கௌமன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை விரும்பிவிட்டால் இப்தலாஹும், அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, இந்த சோதனையை யார் பொருந்திக் கொள்கிறார்களோ, பொருந்திக் கொண்டு பொறுமையாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்துவிடும். ஃபமன் சஹித ஃபலஹு ஸஹித், யார் இந்த சோதனையை வெறுத்து விடுகிறார்களோ அல்லாஹ்வுடைய வெறுப்பும் அவருக்கு கிடைத்துவிடும். மஜ்மூ ஸவாயிதுடைய ரிவாயத்தில் யார் இந்த சோதனையுடைய சமயத்தில் பதட்டமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பதட்டம் தான் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களை, இப்படியாப்பட்ட சோதனைகள் ஏற்படும் பொழுது சிலர் என்ன செய்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சோதனையாகத்தான் இருக்கிறது, அல்லாஹ் என்னுடன் இரக்கம் கிடையாது என்று அல்லாஹ்வையே படைத்தவனை திட்டக்கூடியவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சோதனை ஏற்படும் பொழுது இந்த அடியான் எப்படி நடந்து கொள்கிறான் என்று தான் அல்லாஹ் பார்க்கிறான். வார்த்தைகளை விட்டுவிட்டால் அந்த சோதனை கடினமானதாக மாறிவிடும். நாங்கள் பொறுமையாக இருந்தால் அருமையானவர்களே, அல்லாஹ் அந்த சோதனையிலும் நமக்கு வெகுமதிகளை கொடுப்பான். அந்த சோதனையிலிருந்து விமோச்சனத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இதனால் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஃமினுடைய விடயம் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது என்று கூறினார்கள். ஏனென்று சொன்னால், பொறுமையாக இருப்பது முஃமினுடைய சிஃபத், ஒரு இறை விசுவாசியுடைய முக்கியமான ஒரு குணம். அருமையானவர்களே, சஹீஹ் முஸ்லிமுடைய 7500வது ரிவாயத் வருது. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமின் இறை விசுவாசியுடைய விடயம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டதே. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுக்கு எது நடந்தாலும் அது அவனுக்கு சிறந்ததாகவே அமையும். இன் அஸாபத்ஹு ஸர்ராஉ ஷக்கர ஃபகான கைரன் லா, அவனுக்கு ஏதாவது சந்தோஷமான ஒரு விடயம் நடந்துவிட்டால் அவன் அல்லாஹ்வை புகழ்வான், அது அவனுக்கு சிறந்ததாக அமைந்துவிடும். வைன் அஸாபத்ஹு தர்ராஉ ஸபர ஃபகான கைரன் லா, ஏதாவது ஒரு கெடுதி அவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அவன் பொறுமையாக இருப்பான், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, எனவே நாங்கள் பொறுமையாக இருப்போம் என்று அவன் பொறுமையாக இருப்பான், அந்த பொறுமை அவனுக்கு சிறந்ததாகி விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, சோதனைகள் ஏற்படும் பொழுது அது எந்த விதமான சோதனையாக இருக்கலாம். அது பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம், குடும்பத்தின் மூலமாக, சமூகத்தின் மூலமாக, துன்யாவுடைய விடயத்தில், ஆகிராவுடைய விடயத்தில் எந்த ரீதியில் சோதனை வந்தாலும் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்து கொண்டால், பொறுமையாக இருந்தால் அவருக்கு 10 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் அருளுகிறான். இதை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. அருமையானவர்களே, முதலாவது அல்லாஹ்வுடைய அன்பு, நேசம் இந்த பொறுமையாளருக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்க ஆரம்பிக்கிறான். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 146 அல்லாஹ் இதை கூறுகிறான், வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் அந்த அடியாருக்கு கிடைத்து விடுகிறது. இரண்டாவது பாக்கியம், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நெருக்கம் அந்த அடியானுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 153, சூரா அன்ஃபால் அத்தியாயம் 8 வசனம் 66 கூறுகிறான், வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நெருக்கம் அந்த அடியானுக்கு கிடைத்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்துவிட்டால் அவன் என்ன நினைத்தாலும் அல்லாஹ் உடனடியாக அதை நிறைவேற்றி விடுகிறான். அவன் கேட்கக்கூடிய எல்லா விதமான துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அருமையானவர்களே, மூன்றாவது பாக்கியம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுமையாளருக்கு சுவர்க்கத்திலே உயர்ந்த மாளிகைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான், கூலியாக கொடுக்கிறான். இதை பற்றி குர்ஆனிலே சூரா ஃபுர்கான் அத்தியாயம் 26 வசனம் 75 அல்லாஹ் கூறும் பொழுது, உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு, அவர்கள் பொறுமையாக இருந்ததின் காரணமாக சுவர்க்கத்துடைய மாளிகைகளை அவர்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நான்காவது பாக்கியம், யார் உலகத்திலே
பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அன்லிமிட்டடான கூலியை கொடுக்கிறான். கணக்கில்லாமல் அவர்களுக்கு கூலிகள் கொடுக்கப்படுகின்றன. இதை பற்றி குர்ஆனிலே சூரா ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 10 அல்லாஹ் கூறும் பொழுது, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்கள் அவர்களுடைய கூலி பூர்த்தியாக்கப்படுவதெல்லாம் பிகைரி ஹிசாபின், கணக்கின்றியாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது அன்லிமிட்டடாக, கணக்கில்லாமல் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஐந்தாவது பாக்கியம், மலக்குமார்கள் வானவர்கள் இந்த பொறுமையாளர்களுக்கு சலாம் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, இதை பற்றி குர்ஆனிலே சூரா ரஅத் அத்தியாயம் 13 வசனம் 23 24 அல்லாஹ் கூறும் பொழுது, வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், மலக்குமார்கள் இந்த பொறுமையாக இருந்தவர்களை நோக்கி பல வாசல்களுக்குள்ளால் உள்ளே நுழைந்து, சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும், நீங்கள் பொறுமையாக இருந்ததின் காரணமாக உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்று அந்த பொறுமையாளர்களை பார்த்து கூறுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். மிகப்பெரிய பாக்கியம் அருமையானவர்களே. இப்படியாப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு தான் கொடுக்கிறான். பொறுமையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆறாவது பாக்கியம், அவர்கள் பொறுமையாக இருந்ததற்காக வேண்டி அவர்களுடைய மனம் விரும்பக்கூடிய மிகவும் சிறந்த மிகவும் அழகான கூலிகளை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். இதை பற்றி குர்ஆனிலே சூரா நஹல் அத்தியாயம் 16 வசனம் 96 அல்லாஹ் கூறும் பொழுது, வலனஜ்ஸியன்னல்லதீன ஸபரு அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், பொறுமையாக இருந்தவர்களுக்கு அவர்களுடைய கூலியை உலகத்திலே அவர்கள் எந்த நல் அமல்களை செய்தார்களோ அதற்கு மிகவும் சிறந்ததாக மிகவும் அழகானதாக நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே கூறுகிறார். உலகத்திலே அவர்கள் பொறுமையாக இருந்ததற்கு முழுமையான சிறந்த அழகான கூலியை அல்லாஹ் தருவதாக இந்த ஆயத்திலே வாக்களிக்கிறான். அருமையானவர்களே, அடுத்து ஏழாவது பாக்கியம், யார் இந்த உலகத்திலே பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பிஷாரத், நற்செய்தி, சுப செய்தியும் கிடைக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இதை சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 155 அல்லாஹ் கூறும் பொழுது, வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சுப செய்தி நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது மிகப்பெரிய பாக்கியம் அருமையானவர்களே. எட்டாவது பாக்கியம், அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கிறது. ஒன்பதாவது பாக்கியம், அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த பொறுமையாளர்களை சூழ்ந்து கொள்கிறது. பத்தாவது, இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. இந்த மூன்று விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 157 தெளிவாக கூறுகிறான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், இந்த பொறுமையாளர்களின் மீது அவர்களுடைய இரட்சகனிடத்தில் இருந்து சலவாத், அதாவது சலவாத் என்பதற்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு என்பதாக விளக்கம் கூறுகிறார்கள். அதாவது யார் பொறுமையாளராக இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பாவ மன்னிப்பும் கிடைக்கிறது. ஒன்பதாவது, வரஹ்மா, அல்லாஹுடைய ரஹ்மத் அருள் இந்த அடியானை சூழ்ந்து கொள்கிறது. பத்தாவது, உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். ஆகவே அருமையானவர்களே, சோதனைகள் ஏற்படும் பொழுது எந்த அளவுக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட ஆச்சரியமான வெகுமதிகளை நமக்கு தருகிறான். நன்றாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய சக்தியை விட அதிகமாக அல்லாஹ் யாரையும் சோதிக்க மாட்டான். குர்ஆன் இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா, ஒரு மனிதனுடைய சக்திக்கு ஏற்றவாறு தான் அல்லாஹ் அவனை சோதிப்பான், கஷ்டத்தை கொடுப்பான். அதை தாண்டி அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். அருமையானவர்களே, இந்த 10 பாக்கியத்தை உலகத்திலே சோதனைகள் ஏற்படும் பொழுது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குறான். ஆகவே அருமையானவர்களே, இந்த பொறுமை என்பது ஒரு முஃமின் இறை விசுவாசியுடைய தன்மை. அல்லாஹ் இந்த பொறுமையை அல்லாஹ் யாருக்கும் கொடுப்பது கிடையாது. அப்படி கொடுப்பதாக இருந்தால் அது இறை விசுவாசியாகத்தான் இருக்க வேண்டும். நாம் எம்முடைய உள்ளத்திலே கையை வைத்து யோசித்து பார்ப்போம், நான் ஒரு முஃமினா அல்லது இல்லையா என்று. இதன் மூலமாக எங்களுடைய ஈமானின் தரத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே அல்லாஹுவை முழுமையாக நம்பக்கூடிய முஃமின்களாக அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.